சிஎம் சார், எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு சட்டமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வச்சாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1.5 கோடி மக்கள், அதாவது 1,70,00,000 மக்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனால் உங்களை நிராகரித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கோடி மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து 2 கூட்டணியாக இருக்குது. அந்த 2 கூட்டணியில் ஒரு கூட்டணிக்கு மட்டும் நேரில் நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் நேரில் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா பட ஸ்டைலில் இருக்குன்றது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. பட் இது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காரு. பட் என்னன்னா சிஎம் சார், நீங்கள் வந்துட்டு இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு இந்த பஞ்ச் டைலாக் பேசுகிற மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்களுடைய கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த உசு பேசுறவங்ககிட்ட உம்மனு கடு பேசுறவங்கிட்ட கம்மன் இருந்தால் லைஃப் ஜம்முன்னு இருக்குமா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சட்டசபையில் பேச முடியாது. ப்ளஸ் அப்படி பேசினாலும் வந்துட்டு உங்களுக்கு கைத்தட்டுகள் இல்லை விசில் சத்தம்லாம் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அது ஒரு சட்டமன்றம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பஞ்ச் டைலாக் பேசுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வந்திருப்பீங்க. அதனால தான் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரவங்க யாரும் அந்த இடத்துல கூட்டிகிட்டு வரல. ஏன் பிரைம் மினிஸ்டரே நினச்சா கூட உள்ளே வர முடியாது. ஒன்லி த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யார் யாரெல்லாம் தேர்வாயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உள்ளே இருக்க முடியும். அப்படி ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அந்த நேரத்தில் யாரும் இல்லாத காரணத்தினால் நீங்கள் அந்த இடத்துல ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுவும் பேராகிராஃபாக வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. லிட்ரலி உதயனர் ரோஸ்டட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய்னா.